இதோ ஜலந்தர், உனது அனைத்து கேள்விகளுக்குமான பதில் இதுதான். சுதர்சன சக்கரம். இதுவே உனக்கு யதார்த்தத்தையும் உண்மையையும் விளக்கும். உன்னுடைய தீமைகளை உனக்கே எடுத்துக்காட்டும். இதுவே இப்பொழுது உன்னுடைய மற்றும் இந்த யுத்தத்தின் முடிவாக இருக்கும். இதுவே இனி அடுத்த நிலைக்கான ஆரம்பமாகும். இந்த சுதர்சன சக்கரத்தை கவனமாக பார் ஜலந்தர். இந்த சக்தியால் தான் நீ அழியப் போகிறாய் என்பது உறுதி. எனினும் இது உலகிற்கு உண்மையை உணர்த்தப் போகிறதாகும். உனது கர்ம பலனை அனுபவிக்க தயாராகிக் கொள் ஜலந்தர். அப்படி என்றால் கர்ம பலனின் அடிப்படையில் எனக்கு தண்டனை வழங்கப் போகிறீர்களா? மரணம் அல்ல, முக்தி. மகாதேவா, சுதர்சன சக்கரத்தால் என்னை அழிக்க எண்ணினீர்கள் அல்லவா? எனவே என்னை அழித்து விடுங்கள். ஏன் அழிக்கவில்லை? என் அழிவோடு தாங்கள் புரியும் இவ்விளையாட்டு என்ன? என்னை அழிக்கும் சக்தி தங்களிடம் உள்ளது. என்னை தண்டிக்கும் பலமும் தங்களிடம் உள்ளது. எனினும் ஏன் தயங்குகிறீர்கள்? என்னை தண்டித்து விடுங்கள். என்னை அழித்து விடுங்கள். இது மாயையா அல்லது உண்மையா? நான் குழப்பமடைந்திருக்கிறேன். நான் அந்த சக்கரத்திலிருந்து தப்பிக்க வேண்டும். என்னை அது தாக்கக்கூடாது. இது விடுதலைக்கான நேரம் அல்ல, அனைத்தையும் அறிந்து கொள்வதற்கான நேரம் ஜலந்தர். நீ மகாதேவரின் இடத்தை அடைய முயற்சி செய்தாய். ஆனால் ஒன்றை மறந்துவிட்டாய். அலையானது எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது சமுத்திரத்தின் ஒரு அங்கம்தானே தவிர அதுவே சமுத்திரம் அல்ல. ஒரு கேள்வியிலிருந்தே எனது வாழ்க்கை என்பது தோன்றியது. அதற்கான விடை எனக்கு என் வாழ்வின் முடிவில் கிடைத்துள்ளது. ஒன்றை இறுதியாக அறிந்து கொண்டேன். மகாதேவர் யார் என்று நான் அறிந்து கொண்டேன். ஜலந்தர், மகாகாளி உண்மைகளை உனக்கு தெளிவுபடுத்தி உன்னை முக்தியை நோக்கி அழைத்துச் செல்கிறாள். எனினும் அதற்கு முன்பாக நிறைவேறாத விருப்பம் ஏதேனும் உள்ளதா? ஆம் மகாதேவா. தீய கர்மங்கள் பல புரிந்த பிறகும் தாங்கள் இருவரும் எனக்கு முக்தியளிக்க முன்வந்தீர்கள். எனினும் எனது விருந்தாவே என்னை மன்னிக்கும் வரை தாங்கள் வழங்கும் மன்னிப்பை ஏற்க தகுதியானவன் அல்ல.
என்னை மன்னித்து விடுவிருந்தா. நான் உன்னுடன் வாழத் தகுதியானவன் அல்ல. உனக்காக நான் மனைவி என்ற ஸ்தானத்திற்கு எம்மதிப்பும் வழங்கியதில்லை. என்னை மன்னித்து விடு. நான் தங்களை எப்பொழுதும் மன்னித்து விட்டேன் ஜலந்தர். தாங்கள் அளித்த வாக்கை நிறைவேற்றியதற்கு நன்றி தாயே. நான் பாக்கியசாலி ஆவேன். இப்பொழுது ஆனந்தமாக உள்ளேன். வாழ்க்கையில் இணையாவிட்டால் என்ன? மரணத்திற்கு பிறகாவது நானும் ஜலந்தரும் நிரந்தரமாக ஒன்றாகிவிட்டோமே. தாயே, எனக்கு இச்சையொன்று உள்ளது. கூறு ஜலந்தர். எனது மரணத்திற்கு பிறகு என்னுடன் தொடர்புடைய அனைத்து லோகங்களுமே என் மரணத்திற்காக வருந்தக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் பலரது எண்ணங்களை பலரது வண்ணங்களில் சிதைத்து விட்டேன் தாயே. எனவே பிரபஞ்சம் கொண்டாட வேண்டும் என எண்ணி வருந்தக்கூடாது. அவ்வாறு நிகழுமாயின் அது எனக்கு மரணத்திற்கு முன்பு மகிழ்ச்சி இல்லை என்றாலும் எனது மரணத்திற்கு பிறகு இந்த பிரபஞ்சத்தில் நான் சற்றேனும் மகிழ்ச்சியை தருவேன் அல்லவா? அப்படியே ஆகட்டும். தேவர்கள் மட்டுமல்ல, அசுரர்களும் உனது வாழ்வின் ஒவ்வொரு கணங்களையும் எண்ணிக் கொண்டாட கைலாயத்தில் ஒன்று கூடுவார்கள். அந்த ஒரு ஜீவனை அறிந்து விட்டாலே அனைத்து பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு விடலாம். மகாதேவா, தாங்கள் எனக்கு முக்தி வழங்குங்கள் தாயே. முக்தி அளித்து விடுங்கள். இதுவே எங்கள் இருவரின் இறுதி உத்தேசமாகும் ஜலந்தர். அனைத்து தீய சக்திகளிடமிருந்தும் முக்தி அடைந்துவிடு. இதுவே உனது அழிவாகும். இதுவே உனது ஆரம்பமும் ஆகும். மகாதேவா, நதியானது கடலை தேடி சேரும் நேரம் வந்துவிட்டது. தங்கள் அம்சத்தை தாங்கள் மீண்டும் இணைத்துக் கொள்ளும் நேரம் வந்துவிட்டது.
என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. எனது ஆணவம் என் பார்வையை மறைத்து விட்டது. அதனால்தான் இத்தனை பிரச்சனைகளும் துவங்கியது. அதனால் இந்த பிரபஞ்சமே துன்பத்தில் ஆழ்ந்து விட்டது. தேவேந்திரா, காலச்சக்கரத்தின்படி நடப்பவை தானாக நடப்பதல்ல. விதியின்படி நடக்கும் அனைத்துமே நடந்தே தீரும். அந்த கணம் தங்கள் மனதில் தோன்றிய ஆணவம், குரோதம் அவசியமாயிற்று. ஏனெனில் உண்மையில் அந்த ஆணவம் என்பது ஜலந்தரின் பிறப்போடு தொடர்புடையதாகும். அது இப்பொழுதும் முழுமையடையவில்லை. முழுமையடையவில்லையா? என்ன கூறுகிறீர்கள் தந்தையே? மரணத்திற்கு முன்பு அவனது இறுதி இச்சையானது அவனது மரணத்தை எண்ணி எவரும் வருந்தக்கூடாது என்பதாகும். மாறாக அவனது வாழ்க்கையில் தேவையின்றி எதற்கெல்லாம் முக்கியத்துவம் வழங்கினானோ, எத்தகைய உச்சத்தை அடைந்தானோ, இப்பிரபஞ்சம் அதை எண்ணி கொண்டாட வேண்டுமாம், அதை எண்ணி மகிழ்ச்சி கொள்ள வேண்டுமாம். அவனது எண்ணம் அருமையானதுதான் தந்தையே. ஆனால் நாம் இந்த திருவிழாவை எப்படி கொண்டாடுவது? வண்ணங்களுடன் விநாயகா. வண்ணங்களுடனா? ஆம் புதல்வனே, வாழ்க்கையின் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விதமாக அமையும். நவரசங்களும் இவ்வண்ணங்களின் வழியாகவே காட்சிப்படுத்தப்படும். அந்த காரணத்தினால்தான் இன்று தேவர்கள், அசுரர்கள், ஏன் மற்றவர்கள் கூட கைலாயத்தில் இணைந்து இவ்விழாவை கொண்டாடப் போகிறார்கள். எவரும் உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதப்பட மாட்டார்கள். அனைவரும் ஒரே வண்ணத்தில் ஒன்றிணைந்து விடுவர். மகாதேவர் போற்றி! பார்வதி தாயார் போற்றி! என்ன இது தாயே? நாம் இந்த திருவிழாவை வண்ணங்களுடன் கொண்டாட வேண்டும் என்று கூறினீர்கள். ஆனால் இங்கு எந்த வண்ணமும் இல்லையே. எந்த வண்ணமும் இல்லையா? மகனே, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒளிந்திருக்கும் எண்ணங்களான நவரசங்கள் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. அதுதான் ஒருவரை இந்த பிரபஞ்சத்துடன் இணைக்கிறது. முதல் வண்ணமானது பக்தியை வெளிப்படுத்துகிறது, ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. அதை வெளிப்படுத்துவது வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் மகாதேவர்தான். பக்தர் மற்றும் கடவுளுக்கு இடையிலான அன்பை வெளிப்படுத்தும் இந்த ஊதா நிறம் பக்தியின் வடிவமாகும். இந்த வண்ணம் நமக்கு வெளிப்படுத்துவது என்ன தெரியுமா? பிரபஞ்சத்தின் உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்திலும் சிவனே நிறைந்துள்ளார். கருணையின் வடிவம்தான் இந்த நீல நிறம். இந்த கருணை மற்றும் அனுதாபத்தினால்தான் இந்த காலச்சக்கரத்தில் நமது அனைவரின் பயணமும் ஒன்றாக இணைந்துள்ளது. இந்த அனைத்திற்கும் மேலான ஆகாயம், அது எந்த ஒரு ஜீவனையும் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை.
இந்த ஆகாயத்தின் நிறமான வெளிர் நீல நிறம் அமைதியின் வண்ணமாகும். இந்த பச்சை வண்ணம் உணர்த்துவது ஸ்ருங்காரத்தை. இந்த நிறமின்றி பிரபஞ்சத்தில் அழகு எதுவும் இல்லை, கலை இல்லை, சங்கீதமும் இல்லை. இந்த பிரபஞ்சம் படைப்புகள், சிவன் மற்றும் சக்தியின் நடனமாகும், அவர்களின் இணைப்பாகும். இந்த பச்சை வண்ணம் அதனுடைய அடையாளமாகும். சூரியனின் மஞ்சள் நிறம் இது அற்புதம் மற்றும் ஆச்சரியத்தின் நிறமாகும். சூரியனின் ஒளியானது நம் வாழ்க்கையில் போராடுவதற்கான சக்தியை வழங்குகிறது. அந்தி மாலை மற்றும் அதிகாலை வேளையில் ஆகாயத்தையே வண்ணமயமாக்கும் இந்த மஞ்சள் நிறம் வீரத்தின் அடையாளமாகும். துணிச்சலின் வண்ணம் அதனுடைய பலத்தினால் ஒருவர் தனது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு தயாராகிறார்கள். கோப எண்ணத்தை சிகப்பு நிறத்தை தவிர வேறு எவற்றாலும் உணர்த்த இயலாது. ஒருவர் தனது கோபத்தை கட்டுப்படுத்தவும் வெளிப்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும். தங்களது கோபத்தை பலவீனமாக அல்ல, அதை பலமாக பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது அனைத்து வண்ணங்களும் தங்களிடம் உள்ளன. இப்பொழுது விழாவை நாம் துவக்கலாம். இல்லை கௌரி, இப்பொழுதும் 2 வண்ணங்களே நிகழும் இவ்விழாவில் இன்னும் பங்கு கொள்ளவில்லை. அது என்ன 2 வண்ணங்கள்? வெண்மை நிறம் கௌரி, அது தூய்மை மற்றும் புனிதத்தின் அடையாளமாகும். அது அர்ப்பணிப்பின் வண்ணம். இவ்வண்ணம் மற்ற வேறு வண்ணங்களில் கலந்துவிட்டால் அதை மேலும் பிரகாசமாக்கும். மாறாக இதே வண்ணம் வேறு ஏதேனும் வண்ணங்களை உள்வாங்கினால் அந்த நிறத்தையே இல்லாமல் செய்து விடுவதும் உண்டு. என்னை பொறுத்தவரை வெண்மை நிறம் நீயே கௌரி. இறுதியாக உள்ள நிறமானது இருளை வெளிப்படுத்த வல்லதாகும். இதில் அனைத்து வண்ணங்களும் ஐக்கியமாகும். அந்த நிறத்தின் சக்தியினால் எவரை வேண்டுமானாலும் அழித்து விடலாம் என்பது சாத்தியம். மகா காளியின் கருமை நிறம் தாயே, தந்தையே, இதோ தாங்களே இந்த விழாவை துவக்கி வையுங்கள்.
மகாதேவா, இன்று இந்த விழாவில் அனைவரும் ஆனந்தத்தில் மூழ்கியிருப்பதை பார்ப்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கப் போவதில்லை. ஆம் நாராயணா, இதில் மிக முக்கியமானது பார்வதி மற்றும் கார்த்திகேயனுடன் தொடர்பு கொண்டதாக இருக்கும்.